ஸ்டாலின் திட்டத்திற்காக ஜூலை 7ஆம் தேதி முதல் விண்ணப்பம் தொடங்க இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். மிக முக்கியமாக எதிர்பார்த்திருந்த ஒரு அறிவிப்பை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த ஆண்டு சட்டப்பேரவையில மக்களின் குறைகளை நேரடியாக கேட்டறியக்கூடிய வகையில பணிகள் துவங்கப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் துவக்கப்படுவதாகவும் இத்திட்டத்தின் கீழ் மொத்தம் 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்றும் அவர் அறிவித்திருந்தார். அந்த வகையில உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் நடத்தப்படும் முதல் முகாமினை வரும் 15ஆம் தேதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த திட்டம் ஜூலை 15ஆம் தேதி முதல் நவம்பர் மாதம் வரை அனைத்து மாவட்டங்களிலும் நடைபெறும் என்றும் தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அன்றாடம் அணுகக்கூடிய அரசு துறைகளுடைய சேவைகள், திட்டங்கள் மற்றும் அவர்கள் வசிக்கும் பகுதிக்கே சென்று வழங்குவதுதான் இந்த திட்டத்தினுடைய நோக்கம். இத்திட்டத்தின் கீழ் நகர்ப்புற பகுதிகளில் 3768 முகாம்களும், ஊரக பகுதிகளில் 6232 முகாம்களும் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த முகாம்களில் நகர்ப்புற பகுதிகளில் 13 அரசு துறைகளை சார்ந்த 43 சேவைகளும், ஊரக பகுதிகளில் 15 துறைகளை சார்ந்த 46 சேவைகளும் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் இந்த முகாம்களுக்கு வருகை தரக்கூடிய பொதுமக்கள் உடல்நலை பேணும் வகையில மருத்துவ சேவைகளையும் வழங்க மருத்துவ முகாம்களும் இதோடு இணைந்து நடத்தப்படும் என்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த உங்களுடன் என்கிற திட்டத்தின் கீழ் தன்னார்வலர்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் நேரடியாக சென்று முகாம் நடைபெறும் நாள், இடம் குறித்த விவரங்கள், அங்கு வழங்கப்பட உள்ள பல்வேறு அரசு துறைகளின் திட்டங்கள், சேவைகள் குறித்து விவரித்து அவற்றை பயனாளர்களுக்கான தகுதிகள், தேவைப்படும் ஆவணங்கள் குறித்தும் தெரிவிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.